ஈரானை தாக்குவது அமெரிக்க அதிபருக்கான தேவையில்லை. ஈரானை தாக்க வேண்டும் என்று இஸ்ரேலியர்கள் தான் விரும்புகிறார்கள். ஈரானை தாக்கணும், ஈரானுடைய பலத்தை குறைக்கணுங்கிறதுலாம் இஸ்ரேலுக்கு தான் தேவையா இருக்குது தவிர அமெரிக்காவுக்கு எந்த தேவையும் கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கே நடக்கிற போராட்டங்களை நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரே தவிர தாக்குவதற்கெல்லாம் முயற்சி பண்ணல. ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தீர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, நீங்க தாக்குவீங்களா இல்லையா? தாக்குறதா இருந்தா யாரு தாக்க போறா? அமெரிக்கா தாக்க போகுது. 1950களில் இருந்து கப்பல் அனுப்புறது, ஒவ்வொரு வருஷம் கப்பல் அனுப்புறது, இதே வேலையை பண்றாங்க. வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் தாக்க போறாங்க இருக்கும்போது 700 கிலோமீட்டர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால், நாங்கள் தாக்க நினைக்கவே இல்லையே, இஸ்ரேல்காரன் சும்மா எங்களை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆக்சியோ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடியும். ஆனால் ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஜியோனிஸ்டுகள் கடந்த நேரத்தில் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். 12 நாள் வார் நடைபெற்றது. இந்த 12 நாள் வாரில் எங்களை தாக்க ஆரம்பித்த அடுத்த கணமே அமெரிக்காவினுடைய முகவர்கள் ஐரோப்பாவில் கூடி அடுத்து ஈரானுடைய ஆட்சியை யார் கையில் எடுப்பது என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 12 நாள் வாரில் முதல் நாள் அட்டாக் நடந்ததோட ஒட்டனை எல்லாரும் வட்டமேச மாநாட்டை போட்டாங்களாம். போட்டு ஓகே, இப்போ 12 நாள் வாரில் அடித்து முடிச்சிருவாங்க, இப்போ நம்ம யார் ஆட்சியை பிடிக்கிறது, யார் அங்கே யாரை ஜனாதிபதியாக போடுறது, ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது சொல்லிட்டு ஆயத்துல்லா அலி ஹாமனி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 12 நாள் வாரில் திருப்பி இஸ்ரேலை நாங்கள் சாகடிப்போம்னு நீங்கள் யாருமே நினைக்கல. இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக எங்களுடைய பதில் இருந்தது, அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உடனடியாக எப்படியாவது ஈரானை அழிச்சிருவாங்க, ஈரான் ஆட்சியை மாற்றிக்கிறோம்னு நினைச்சாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கிண்டலாக அவர் தன்னுடைய சோசியல் பக்கங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய Su-27 அதே போன்று MiG-29 ஆகிய விமானங்கள் போர்ப்படைகள் தொடர்ந்து ஈரானுடைய வான்வெளிகளில் உளவு பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரான் தொடர்ந்து தன்னுடைய நாட்டினுடைய வான்பரப்பை பாதுகாத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான்